ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு Recruitment ஜாப் அப்டேட் வித் பை நவீன். ஸோ இன்னைக்கு இன்னொரு வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் வெளிவந்திருக்கக்கூடிய தமிழக ரயில்வே துறையிலிருந்து வந்திருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ரெக்கமெண்ட் தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இதுக்கான சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 90,000 இருந்து அப் டு 2 லட்சம் வரைக்கும் யாரும் வேணாலும் சம்பளம் வாங்க முடியும். ஸோ அது மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாப் வந்து மிஸ் பண்ணாம வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ இதோட ஃபுல் டீடைல்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறுபடியும் நம்ம ஒரு டைம் சொல்றோம், இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும்தான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். சோ இது எப்படி அப்ளை பண்ணணும், அபிஷியல் நோட்டிபிகேஷன் அண்ட் அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். சோ இனிமே நம்ம டெலிகிராம் உங்களுக்கு சேனல் ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த மாச சம்பளம் பாத்தீங்கன்னா 90,000 இருந்து அப் டு 2 lakhs வரைக்கும் என்னடா அப்படி ஒரு வேலையை வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, பியூர்லி வந்து பாத்தீங்கன்னா மேலாளர் பண்ணியது எல்லாமே ஹை லெவல் போஸ்டிங் தாங்க. இதுக்கு எந்த ஒரு தேர்வும் கிடையாது. டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ மூலமா தான் எடுக்க போறாங்க. இதுக்கான லாஸ்ட் அப்டேட் எடுத்துட்டீங்கன்னா 24/9/2022 ஒரு தேர்வே எழுதாம உங்களுக்கு ரயில்வே துறையில இருந்து ஒரு வேலை வாய்ப்பு வேணும்னா கண்டிப்பா இது தாங்க உங்களுக்கு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு. சரி வாங்க இப்ப நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். சோ இதுதாங்க அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். எங்க வந்திருக்கு, சென்னை மெட்ரோ ரயில்வே டிபார்ட்மெண்ட் தான் ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம தமிழ்நாட்டுடைய சென்னை லொகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. 3 வகையான போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. ஜெனரல் மேனேஜர், ஜாயிண்ட் ஜெனரல் மேனேஜர், டெப்டி ஜெனரல் மேனேஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 போஸ்டிங் வந்து இருக்குது. இந்த ஜெனரல் மேனேஜருக்கு வந்து 2 லட்சத்துல இருந்து 2,25,000 வரைக்கும் சம்பளம் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி மேக்ஸிமம் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். மினிமம் ஏஜ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 45 இருந்து 55 வரை யாரும் அப்ளை பண்ணலாம். இந்த ஜேஜிஎம் டிஜிஎம் வந்து பாத்தீங்கன்னா 2 வேகன்சி 1,25,000 இருந்து 90 வரைக்கும் சம்பளம் வாங்க முடியும். 15-13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். 43 வயசு வந்து ஜேஜிஎம்க்கும் டிஜிஎம்க்கு வந்து பாத்தீங்கன்னா 40 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சோ ஏஜ் குவாலிபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிற மாதிரி கரெக்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட் குவாலிபிகேஷன் ஜெனரல் மேனேஜர் வந்து என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா பிளானிங் அண்ட் பிசினஸ் டெவலப்மெண்ட் எடுக்கிறாங்க. ஒரு போஸ்டிங் கண்டிப்பா வந்து ஒரு டிகிரி முடிச்சு எம்பிஏ கண்டிப்பா முடிச்சிருக்கணும். மினிமம் வந்து 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதோடைய ரோல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாயிண்ட் ஜெனரல் மேனேஜர், டெப்டி ஜெனரல் மேனேஜர் 2 போஸ்டிங் டிசைன் ரிலேட்டட்ல. இது வந்து பிடெக் சிவில் டிபார்ட்மெண்ட், எம்இ எம்டெக் முடிச்சாலும் வந்து நீங்க எலிஜிபிள் தான், எம்பிஏ முடிச்சாலும் எலிஜிபிள் தான். சோ மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 13 இருந்து 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அட்லீஸ்ட் 8 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட் துறையில இருந்து எடுத்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 மெத்தட் ஆஃப் செலக்ஷன் பண்றாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ மூலமா எடுக்கிறாங்க. இன்னொன்னு வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ். மெடிக்கல் ஃபிட்னஸ்னா ஒன்றும் கிடையாதுங்க, டைரக்டா வந்து உங்களுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் தான் டெஸ்ட் பண்ண போறாங்க. மெடிக்கல் இதே ப்ராசஸ் ஆஃப் இன்டர்வியூ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட நாலேஜா இருக்கட்டும், ஸ்கில்ஸ் ஆகுது, காம்ப்ளிகேஷன், ஆட்டிடியூட், ஆப்டிடியூட், சோ இதோட ரிலேட்டட் எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபீஸ் பேமெண்ட் அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 50 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. சோ மத்த எல்லா கேஸ்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபா 300 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. சோ ஆஃப்லைன்ல அப்ளை பண்றதுக்கு இதுல வந்து பேங்க் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெர்சன் டிசபிள் அதாவது உடல் ஊனமுற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சோ அதே மாதிரி ஜெனரல் கண்டிஷன் சொல்லிட்டு ஒன்லி வந்து இந்தியனா இருக்கணும், ஏஜ் குவாலிபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் மேல இருக்கிறது படி வந்து கரெக்டா இருக்கணும். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 to 5 இயர்ஸ் ஆஃப் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தாங்க இது. சோ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சோ எப்படி அப்ளை பண்றதுன்னு கேட்டீங்கன்னா https://chennaimetrorel.org இந்த வெப்சைட் மூலமா தான் அப்ளை பண்ணணும். சோ 3 ஸ்டெப் இருக்குது. சோ 3 ஸ்டெப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாத்துக்கலாம். சோ என்னென்ன டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னா உங்களோட பர்த் சர்டிபிகேட், 10th சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், எஜுகேஷன் குவாலிபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், என்ஓசி சர்டிபிகேட், அப்ளிகேஷன் ஃபீஸ், பேமெண்ட் பண்ண அந்த ஸ்ட்ரக்சர், உங்களுடைய ரெஸ்யூமா இருக்கட்டும், எக்ஸர்விஸ் இது ப்ரூஃப் ஆஃப் டிசபிலிட்டி சர்டிபிகேட் வந்து அதர் ரிலேட்டட் சர்டிபிகேட். சோ உங்களோட கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப்ஸ் ஏதாவது ஒரு 5 வந்து நீங்க வந்து பிடிஎஃப் ஃபைல் ஃபார்மேட் வந்து 2 MB இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சோ அதை அப்ளை பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துட்டு இந்த அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா தி அடிஷனல் ஜெனரல் மேனேஜர் ஆச்சார், சென்னை மெட்ரோ ரயில்வே டிபார்ட்மெண்ட், சிஎம்ஆர் டிப்போர்ட், அட்மின் பில்டிங், பூந்தமல்லி ஹைரோட், கோயம்பேடு, சென்னை 6,107. சோ இந்த அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 24/9/2022 வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இல்லாம இருக்கலாம், கண்டிப்பா வந்து மத்த யாருக்காவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதுக்காக ஸ்ப்ரெட் பண்ண சொல்றேன். அதே மாதிரி நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்க. இனிமே நம்ம டெலிகிராம் இருக்கு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லா பேஜும் இருக்கு. நீங்க வந்து அதுலயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் வந்து குரூப் ஆரம்பிக்கிறோம். சோ அதோட லிங்க் வந்து நான் கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், நீங்க அதுலயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. இனிமேலும் உங்களோட சப்போர்ட் கிடைக்கும். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.